ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறது நல்ல ஒரு மீன் குழம்பு ஸ்டைலில் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி இந்த சைவ மீன் குழம்பு. இதுதாங்க இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா அதே ஃபிஷ் ஃப்ரை ஸ்டைலில் நல்ல ஒரு சைவ மீன் வறுவல். இது ரெண்டும் தாங்க இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ இந்த டேஸ்டியான இந்த குழம்புக்காக பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கிற பொருட்கள்: பச்சை பயிறு, நல்ல முழு பச்சை பயிறு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பச்சை பயிரை நல்லா ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அது வந்து 1 கப்பு எடுத்துருக்கேங்க. அதே கப் அளவில் நான் வந்து 1 கப் பார்த்திங்கன்னா சோயா எடுத்திருக்கேன். நம்ம வந்து காராமணி அந்த மாதிரி இருந்தாலும் அந்த பயரையும் இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இதுக்கு பதில். அடுத்து பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்கு நான் ஒரு பெரிய துண்டை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் கடலை மாவு அது எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து சீரகம் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. 2 பச்சை மிளகாய், ஒரு 6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் குழம்புக்காக வந்து ஒரு பால் சைஸ் அளவு நான் புளி எடுத்துருக்கேங்க. இது வந்து நம்ம வந்து மீன் குழம்பு நம்ம எந்த மாதிரி நம்ம அதை வந்து ரெடி பண்ணுவோமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன பால் சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன். ஒரு 6 ஸ்பூன் மிளகாய்த்தூள், சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து நம்ம தனியாக வந்து நம்ம குழம்பு வந்து இதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். தேவையான மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மீன் குழம்புக்கு ரெடி பண்ணுற மாதிரி நான் அந்த புளியை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த மிளகாத்தூள் நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா ஒரு 4 வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா நசுக்கி அதில் வந்து நான் சேர்க்குறேன். யூஸ்வலாக நம்ம மீன் குழம்புக்கு செய்கிற மாதிரியே இந்த குழம்பு வந்து ரெடி பண்ணலாம். அடுத்து ஒரு அரை தக்காளியே நல்லா இந்த மாதிரி நசுக்கி அதையும் அந்த குழம்புல நான் நல்லா பிழிஞ்சு விடுறேன். விடிஞ்சு இதை நல்லா வந்து நம்ம கையில் நல்லா கரைச்சி இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த குழம்பு வந்து நமக்கு ரெடியாக கரைச்சி இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்மளுடைய இந்த குழம்பு ரெடியாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வச்சுருக்க இந்த சோயா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த 1 கப் சோயா, பச்சை பயிறு அது 1 கப் சேர்க்குறேன். சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க கருணைக்கிழங்கு. அடுத்து வந்து இதுக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு 6 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்சியில் நம்ம வந்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இதை வந்து நான் ஒரு பவுலில் சேர்க்குறேங்க. சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, இந்த கடலை மாவு, அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 2 ஸ்பூன் கடலை மாவு அதையும் இதில் சேர்த்து நல்லா வந்து இதை பிசைஞ்சு விடலாம். இந்த மாதிரி இதை நல்லா பிசைஞ்சிட்டு நல்ல ஒரு வாழை இலை எடுத்துக்கிட்டு அந்த வாழை இலையில் இதை வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு மீன் ஷேப்புக்கு இதை வந்து நான் வந்து நல்லா தட்டி இந்த வாழை இலையில் நல்லா மடித்து நம்ம வந்து ஒரு ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். இது வந்து இட்லி பானையில் தான், இட்லி பானையிலையும் நம்ம வைக்கலாங்க. நான் வந்து ஒரு ரைஸ் குக்கரில் வச்சுருக்கேன். இப்போது இந்த மாதிரி இதை வந்து நல்லா ஸ்டீம் பண்ணி ஒரு 15 நிமிஷம் இதை வந்து நல்லா ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். இப்போ நான் மூடி வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் நம்ம கழித்து பார்த்திங்கன்னா இந்த வாழை, இந்த கருணைக்கிழங்கு, இந்த பயிறு எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை நம்ம வந்து வெளியே எடுத்துடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த சைவ மீன் ரெடியாக இருக்குது.
இந்த கருணக்கிழங்கு, சோயா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பச்சை பயிறு, இது எல்லாமே இதை சேர்த்து நம்ம செய்கிறதுனால அந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நமக்கு வந்து அந்த மீன் குழம்பு சாப்பிட்ற அதே ஃபீல் இருக்கும். டேஸ்ட் பார்த்திங்கனாலும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ நம்மளுடைய இந்த சைவ மீன் ரெடியாக இருக்குங்க. இதை வந்து நம்ம வந்து ஒரு கத்தியில் சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்திருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஸ்லைசஸ் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மீன் ஷேப்புக்கு கூட நம்ம வந்து இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து சைடில் ஒரு ஹோல்ஸ் போட்டு இதை வந்து ஒரு மீன் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய இந்த சைவ மீன் ரெடியாக இருக்குங்க. அடுத்து நான் வந்து இந்த குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நான் வந்து இப்போ தாளிக்கிறதுக்காக ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் தாளித்து, இந்த கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். சேர்த்து அதில் சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அடுத்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த தக்காளி இதில் சேர்க்குறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஒன்றா வதக்கி விடலாம். எப்போவுமே மீன் குழம்பு பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுல தான் அந்த குழம்போட டேஸ்ட்டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இது ரெண்டும் நல்லா வதங்கி வரணுங்க. இந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரணும். ஸோ இது மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த குழம்பை இதில் நான் சேர்க்குறேன். சேர்த்து இதை நல்லா வந்து கலந்து விட்டு இதை மூடி வைக்கிறேங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த பச்சை வாசனை போக, இந்த மிளகாய் நெடியெல்லாம் போக இது கொதிக்கட்டும். கொதித்து இப்போ மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நம்மளுடைய குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா ரெடியாக இருக்குங்க, எண்ணெய் பிரிஞ்சு. இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த பீசஸை இதில் சேர்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு, இதில் போட்டிருக்க அந்த சோயா அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பச்சை பயிறு இந்த குழம்புக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் கொதித்ததும் நம்ம வந்து இதை இறக்கிடலாங்க. இப்போ நம்மளுடைய இந்த சைவ மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இந்த கருணக்கிழங்கு அந்த காராமணி பார்த்திங்கனாலும் ரொம்ப சாஃப்டாக நம்மளுக்கு வந்து அந்த மீன் இருக்கிற டெக்ஸ்சருக்கே இருக்கும். டேஸ்ட் பார்த்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்து வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக இந்த பீசஸை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபிஷ் ஃப்ரை மசாலா எடுத்துருக்கேங்க. அதை வந்து நல்லா இந்த மாதிரி நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த ஒவ்வொரு பீசஸாக நல்லா டிப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து நான் நல்லா ஊற வச்சு எடுக்கிறேன். இப்போ நான் ஸ்டவ்வில் வந்து ஒரு தவா வச்சுருக்கேங்க. அதில் வந்து நம்ம மீன் வறுக்கிற மாதிரியே வந்து நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீசஸை ஒன்று ஒன்றா போட்டு நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக 2 பக்கமும் போட்டு நல்லா பொரித்து எடுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கருணக்கிழங்கு வறுக்கிறது இந்த மாதிரி கூட நம்ம வந்து வறுக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாகவே இருக்குது. யூஸ்வலாக கருணக்கிழங்கு வறுவலே பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை இந்த மாதிரி செய்யும்போது இன்னும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ நம்மளுடைய இந்த சைவ மீன் குழம்பு, சைவ மீன் வறுவல் இது ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டேஸ்டியான ரெசிபீஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.